இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு துறை பெசிமிசம் கரண்டா அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கு, நெகட்டிவ் அவுட்லுக் இருக்கு. பட் 26% அடுத்த 4 வருஷத்துல வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எஸ், நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க துறை தான் ரசாயன துறை. வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கோட காணொலியில நம்ம 5 ரசாயன நிறுவனங்களை பத்தி பார்க்க போறோம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இந்த துறையில என்னன்னா, வாய்ப்புகள் மற்றும் ரிஸ்க் எல்லாமே சைனால இருந்தா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சைனா தான் 46% குளோபல் கெமிக்கல் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் குளோபல் நியூஸ், அதாவது அங்கிருந்து டம்பிங் வருது அப்படிங்கிற நியூஸ் வருதோ அந்த சமயத்துல குளோபல் பிரைசஸ் ப்ரெஷர் கண்டிப்பா வரும். அண்ட் இதனால இந்தியாவுடைய ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் நிறுவனங்கள் மார்ஜின் ப்ரெஷர் கடந்த 2-3 வருடமா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதர் சைட்ல குளோபல் நிறுவனங்கள் டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. சப்ளை செயினை எதெல்லாம் சைனா மேல டிபெண்டா இருக்கும். அண்ட் அதனால சைனா +1 ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு இது கிரியேட் பண்ணியிருக்கு. சைக்ளிக்கல் நிறுவனங்கள் எதுக்குள்ள ஹை டெட் இருக்கோ அவங்கெல்லாம் நிறைய ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க டவுன் சைக்கிள்ல. பட் லோ டெட் அண்ட் டெட் ஃப்ரீ நிறுவனங்கள் அவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனை இன்டர்னல் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ண முடியும். அதனால தான் செலக்ட் பண்ணிக்கோ. சில நிறுவனங்கள் யாரோட டெட் டு எக்விட்டி ரேஷியோ பிலோ 0.5 இருக்கு அண்ட் யாரோட கேஷ் பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதாவது கம்பெனிஸ் ஒரு டவுன் டர்னுக்கு ப்ரிப்பேர்டா இருக்காங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணிக்கோ. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி 5 கெமிக்கல் நிறுவனங்களை டீகோட் பண்ணி பார்க்க போறோம். டிமாண்ட் பத்தி மட்டும் கிடையாது, பட் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் என்ன, இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் என்ன, அண்ட் சைனா லிங்க் பிரைசிங் சைக்கிள்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான். நம்மளோட காணொலியில முதல் நிறுவனம் ஜூபிலியன்ட் இன்கிரீவியா லிமிடெட். இது ஒரு B2B ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அண்ட் இன்கிரீடியன்ஸ் பிளேயரா இருக்காங்க. இவங்க கீ கெமிக்கல் இன்டர்மீடியேட்ஸ் ஃபார்மா, அக்ரோ கெமிக்கல், நியூட்ரிஷன், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ரெவன்யூ மிக்ஸ் பார்த்தோம்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் சேர்ந்து ரஃபா 50% ஆஃப் ரெவன்யூவா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இவங்களோட பைரிடின் செக்மெண்ட்ல இது ஸ்பெஷாலிட்டி வெர்டிகல் கீழே வரும். இந்த இடத்துல சைனீஸ் மேனுஃபேக்சர்ஸ் வெறும் 40% யூட்டிலைசேஷன்ல தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூபிலியன்ட் இன்கிரீவியா லிமிடெட் 80 to 85% யூட்டிலைசேஷன்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவங்க லார்ஜஸ்ட் நான் சைனா பைரிடின் டெரிவேட்டிவ் பிளேயர்ஸ் இருக்காங்க குளோபலா. அண்ட் எஃபிஷியன்டா எக்ஸிஸ்டிங் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்ணலான்னு இருக்காங்க. டிமாண்ட் 15 to 20% க்ரோ ஆயிட்டு இருக்கு. க்ரோத் அவுட்லுக் பார்க்கோன்னா பினாக்கல் 345 ஸ்ட்ராட்டஜி கீழே இவங்க 3x ரெவென்யூ க்ரோத் அப்புறம் 4x எபிட்டா FY30ல இவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பர்டிகுலரா அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக நிறுவனம் 1100 crores கேபெக்ஸ் FY26 to FY27 பிளான் பண்ணியிருக்காங்க. லார்ஜா இன்டர்னல் அக்யூரல்ஸ் மூலமா ஃபண்ட் பண்ணப்படும். அதே சமயத்துல கம்பெனிக்கு 100+ வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பீக் வருவாய் பொட்டன்ஷியல் 3500 crores இருக்கு. 83% FY25ஓட வருவாய். புது கேபெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் டார்கெட் பண்றாங்க. 20% எபிட்டா மார்ஜின்ஸ் அண்ட் 20% plus ROCE thresholds and current EBITDA margins and ROCE ரஃபா 11% இருக்கு. பட் சில விஷயம் நம்ம மானிட்டர் பண்ணியே ஆகணும். ஸ்ட்ராங் வால்யூம் க்ரோத் இருக்கு Q3 FY26ல. பட் ரெவென்யூ 1% டிக்ளைன் ஆயிருக்கு, ஏன்னா சாஃப்ட்வேர் குளோபல் கெமிக்கல் பிரைசிங்னால. அதே சமயத்துல கீ செக்மெண்டான லைஃப் சயின்சஸ் இது ரஃபா 40% டோட்டல் ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுது. இது மார்ஜின் ப்ரெஷர்ல இருந்திருக்கு. சேல்ஸ் க்ரோத் வீக்கா இருந்திருக்கு. கடந்த 3 வருடமா ஆல்மோஸ்ட் 20% டிக்ளைன் ஆயிருக்கு. சில இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் முதலீட்டாளர்கள் ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கணும். இரண்டாவது நிறுவனம் GNFC, அதாவது குஜராத் நர்மதா வேலி ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். இதை தான் GNFC நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். இவங்க 2 செக்மெண்ட்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசர், ரெகுலேட்டர், ஸ்டேபிள், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் ஒரு ஹை வேல்யூ செக்மெண்ட். கம்பெனி பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் லைக் அமோனியா எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஹை வேல்யூ கெமிக்கல்ஸ்க்கு இன்டிகிரேட் பண்ணி அனுப்பிடுவாங்க. GNFC தான் ஒரே நிறுவனம் இந்தியாவில் அசிட்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட் மேனுஃபேக்சர் பண்றதுல. ஒரே நிறுவனம் என்டையர் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் இந்தியன் சப் கான்டினென்ட்ல டவுலின் டை ஐசோசைனேட் TDI மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. ரெவென்யூ மிக்ஸ் புரிஞ்சுக்கலாம். Q3 FY26ல 62% வருவாய் கெமிக்கல்ஸ் அண்ட் 37% ஃபர்டிலைசர்ல இருந்து வந்திருக்கு. க்ரோத் அவுட்லுக் பார்க்கலாம். கம்பெனி கரெக்டா 2800 crore கேபெக்ஸ் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. மேஜர் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் வீக் நைட்ரிக் ஆசிட் அதுக்கப்புறம் அமோனியம் நைட்ரேட்ல பண்ணிட்டு இருக்காங்க. 2027ல கம்ப்ளீட் ஆயிருங்க எதிர்பார்க்கலாம். கம்பெனியுடைய மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. 9% இருந்தது Q2ல. Q3 FY26ல 4 to 8% ரேஞ்ச்ல இருக்கு நம்ம சொல்லலாம். இந்த காரணம் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. Q3ல லாசஸ் இந்த ஃபர்டிலைசர் செக்மெண்ட்ல நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. மெயின் ரீசன் என்னன்னா, அன்ஃபேவரபிள் ஃப்ரைட் ரேட்ஸ் Q2ல நம்ம பார்த்துருக்கோம். இது Q3ல இல்லை. அதே சமயத்தில் TDI கெமிக்கல் ப்ரைசஸ் அண்டர் ப்ரெஷர் இருந்தது வீக் குளோபல் டிமாண்ட்னால. பட் ஜான்வரியிலிருந்து TDI அப்புறம் அசிட்டிக் ஆசிடோட ப்ரைசஸ் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் மூவ்மெண்ட் பார்த்துருக்கு. எக்ஸ்டென்ஷன் ஆன்டி டம்பிங் டியூட்டி TDIக்கு இன்னும் 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணிக்காங்க. ஸோ இது மேஜர் பாசிட்டிவாக பார்க்கலாம். ரிஸ்கள் சவால்கள் பார்த்தோம்னா, கவர்மெண்ட் சப்சிடிஸ் டிபெண்டன்சி இருக்கு. ஸோ ஃபர்டிலைசர் பிஸ்னஸ் லாஸ் மேக்கிங்காக தான் இருக்கு.
கம்பெனி வந்து ரிவிஷன் அண்ட் ஃபிக்ஸ் காஸ்ட் அண்ட் எனர்ஜி காஸ்ட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிவிஷன் கீழே ஃபர்டிலைசர் செக்மெண்ட் வந்து கண்டினியூஸாக P&L ட்ராக் பண்ணிட்டே இருக்கு. GNFCயோட அனிலைன் கெமிக்கல் பிஸ்னஸ் வால்யூம் அண்ட் மார்ஜின் ரெண்டுமே ப்ரெஷரில் இருக்கு. ஹெவி இம்போர்ட்னால அஸ்டிக் ஆசிட், மெத்தனால் அவைலபிலிட்டி அண்ட் பிரைசிங் கொஞ்சம் கன்சர்ன்டாக இருக்கு. ரெண்டு ப்ராடக்ட்டுமே ரெண்டு கெமிக்கல் செக்மெண்ட்லையுமே வந்து ரெக்கவரி நடக்கல அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து நிறைய ப்ரெஷரில் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். நம்ம காணொலியில் மூன்றாவதாக பார்க்க போகிற நிறுவனம் எபிக்ரல் லிமிடெட். ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். இவங்களோட பிஸ்னஸ் மாடலை நம்ம புரிஞ்சுக்க. நீங்கள் ஒரு ஃப்ளார் ஃபேக்ட்ரி, அதாவது மாவு தயாரிக்கும் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வெறும் மாவு தான் விற்கிறீங்க, மார்ஜின் ஸ்லோவாக இருக்கும், காம்படிஷன் இன்டென்ஸாக இருக்கும். பட் அதே ஃப்ளாரை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீமியம் பீஸா பேசிஸ் பாஸ்தாலாம் பண்ணி விற்றீங்கன்னா ப்ரீமியம் சார்ஜ் பண்ணலாம், ஹையர் மார்ஜினும் கிடைக்கும். எபிக்ரல் லிமிடெட் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சோலார் ஆல்கலி பிளான்ட்ல அவங்க பேஸ் ரா மெட்டீரியல்ஸான சோடியம் குளோரைடு, அதாவது சால்ட், இதை வந்து யூஸ் பண்ணி காஸ்டிக் சோடா அண்ட் குளோரின் பண்ணுறாங்க. பட் இந்த குளோரினை வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு பதிலாக கம்பெனி வந்து 75% அவங்களே இன்ஹவுஸாக கன்சியூம் பண்ணிட்டு ஹை மார்ஜின் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸான ECH அப்புறம் CPVC மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்தோட கெமிக்கல்ஸ் வந்து மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ் லைக் ஃபார்மா, எலக்ட்ரானிக்ஸ், CPVC பைப்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸில் பயன்படுத்துகிறோம். இன்ஃபர்மேஷன் மீதி இண்டஸ்ட்ரீஸில் இந்த இமேஜில் பார்த்துக்கோங்க. கெப்பாசிட்டி 75,000 tons per annum. இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் CPVC ரெசின் ப்ரொடியூசராக இருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்டிக் சோடா 4th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்காங்க இந்தியாலேயே. கம்பெனியுடைய growth outlook பார்த்தோன்னா எபிக்ரல் வந்து 400 crore capex FY27ல பிளான் பண்ணியிருக்காங்க. CPVC ECH கெப்பாசிட்டியை டபுள் பண்ணலான்னு இருக்காங்க. Q2 FY27ல கமிஷன் பண்ணி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங் வால்யூம் க்ரோத் 10 to 12% சொல்லியிருக்காங்க. 70% ரெவன்யூ வந்து டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி பிஸ்னஸ்லேருந்து FY28லேருந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸ் பார்த்தோன்னா Q3 FY26ல கம்பெனியோட எபிட்டா வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கு 28 to 17%. மெயின் ரீசன் வந்து மந்த்ஸ் ஆன் எக்ஸ்டெண்ட் ஆனதுனாலையும் அண்ட் குளோபல் PVC ப்ரைசஸ் வந்து ஃபால் ஆனதுனாலையும் பில்டப் ஆஃப் ஹை காஸ்ட் இன்வென்ட்ரி இந்த நிறுவனத்துக்கு இருந்தது. பட் Q4 FY26ல எபிக்ரல் லிமிடெட் சாலிட் கம்பேக் கொடுத்து ரெக்கார்டட் ஹையஸ்ட் எவர் குவார்ட்லி ரெவன்யூ 736 crores, 15% quarter on quarter volume growth கொடுத்திருக்காங்க. மேனேஜ்மெண்ட் வந்து மார்ஜின்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு 23% சொல்லியிருக்காங்க Q4ல. ஏன்னா நிறுவனம் வந்து எக்ஸ்பென்சிவ் இன்வென்ட்ரி அண்ட் ரா மெட்டீரியல் காஸ்ட்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. டிமாண்ட் பிக்கப் ஆயிருக்கு மிட் நவம்பர் அண்ட் பிளான்ட் யூட்டிலைசேஷன் 80% ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ராங் பெனிஃபிட் ஆப்ரேட்டிங் லெவரேஜ்லேருந்து வந்திருக்கு. ரிஸ்க் சவால்களும் பார்க்கலாம். மேஜர் ரிஸ்க் வந்து அதானி குரூப் அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மேசிவ் PVC கெப்பாசிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஓவர் சப்ளை காஸ்டிக் சோடால இருக்கிறதுனால கண்டிப்பாக எபிக்ரல்ல ப்ரெஷர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர் ப்ரைசஸ் அண்ட் ரியலைசேஷன்ல ப்ராஃபிட்டபிலிட்டி காஸ்டிக் சோடால ECU பொறுத்து இருக்கும், அதாவது எலக்ட்ரோகெமிக்கல் யூனிட் பொறுத்து இருக்கும். அண்ட் டிமாண்ட் சப்போர்ட் சைக்கிள் வந்து கண்டிப்பாக ரியலைசேஷனை இம்பாக்ட் பண்ணும். மூன்றாவது நிறுவனம் லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த நிறுவனம் B2B கெமிக்கல் தயாரிப்பாளராக இருக்காங்க. சால்வென்ட்ஸ் அண்ட் கெமிக்கல் இன்டர்மீடியட்ஸ், ஃபார்மா, அக்ரோகெமிக்கல், பெயிண்ட்ஸ் அண்ட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரிக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ரெவன்யூ மிக்ஸ்ல எசென்ஷியல் செக்மெண்ட் 70%, பட் growth வந்து இந்த இடத்துல ஸ்டாக்னண்டா இருக்கு FY22லேருந்து. அண்ட் மார்ஜின்ஸ் வெறும் 3% தான். இன்னொரு இடம் ஸ்பெஷாலிட்டி செக்மெண்ட் கம்பேரிட்டிவ்லி ஸ்மாலரா இருக்கு அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி இந்த இடத்துல ஸ்ட்ராங்கரா இருக்கு. மார்ஜின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 23% இருக்கு. லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடோட கெமிக்கலான எத்தைல் அசிட்டேட் வந்து லஃப்லி 34% மார்க்கெட் ஷேர் இந்தியன் மார்க்கெட்லயும் அண்ட் குளோபலா இந்த நிறுவனம் வந்து 7th லார்ஜஸ்ட் தயாரிப்பாளராக இருக்காங்க. லேட் 2025ல அசிட்டிக் ஆசிட் பிரைசஸ் ரெக்கவர் ஆச்சு அண்ட் ஸ்ப்ரெட் ஆச்சு ஏஷியன் ஷட் டவுன்ஸ் எஸ்பெஷலாக சைனானால. அண்ட் பாசிட்டிவாக இருந்தது நிறுவனத்துக்கு. எசென்ஷியல் செக்மெண்ட்ல பிரைஸ் வந்து $320 $360 to $380 per டன்னா அதிகமாச்சு. அசிட்டைலோட செயின் பிரைசிங் டைரக்டா மார்ஜின்ஸை இம்பாக்ட் பண்ணும். ஸோ பெட்டர் ஸ்ப்ரெட் வந்து ஒரு கீ ட்ரிகராக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் சைனா வந்து சர்டன் கெமிக்கல் அண்ட் அக்ரோ ரிலேட்டட் எக்ஸ்போர்ட் கம்மி பண்ணாங்க. ரிபேட்ஸ் ஆயிருக்கு ஏப்ரல் 2026ல. இதனால சைனா +1 சோர்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியா கிடைக்கும் அக்ரோ, ஃபார்மா அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்ல. இந்த பேக்ட்ராப் பின்னாடி கம்பெனி வந்து விஷன் 2028 ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸோ FY24ல ரெவன்யூ அண்ட் இயர்லி ட்ரிபிள் எடிப்டா பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக 3,500 crores capex வந்து FY26 to FY28ல பிளான் பண்ணியிருக்காங்க. மேஜர் எக்ஸ்பான்ஷன் ஃபேஸ் இந்த நிறுவனத்துக்கு இருக்குன்னு காட்டுது. ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தோம்னா லக்ஷ்மி ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து ரெவன்யூ ப்ரெஷர் Q3 FY26ல பார்த்தாங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 9% கம்மியாயிருக்கு. பிகஸ்ட் இம்பாக்ட் வந்து ஸ்பெஷாலிட்டி செக்மெண்ட்ல. இந்த இடத்துல ரெவன்யூ ஆல்மோஸ்ட் 30% இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆயிருக்கு. ஹை மார்ஜின் பிசினஸ் செக்மெண்ட் வந்து ஸ்லோ டவுன் இருக்கிறதுனால இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா முதலீட்டாளரான நம்ம பார்த்துட்டே இருக்கணும். பிளஸ் கம்பெனியோட அப்கமிங் கேபெக்ஸ் ஃபேஸ் வந்து ஹைலி கேபிட்டல் இன்டென்சிவ். ஸோ எக்ஸிகியூஷன் ரிஸ்க்கும் நம்ம பார்க்கணும். ஏர்லியராக மித்தனி ப்ராஜெக்ட் வந்து சிக்னிஃபிகண்ட் டிலேஸ் அண்ட் காஸ்ட் ஓவர்னு பார்த்தோம். சிமிலர் இஷ்யூஸ் நியூ எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்ல இருந்துச்சுன்னா பேலன்ஸ் ஷீட் அண்ட் FY28 ROCE டார்கெட்ஸ் கண்டிப்பாக அண்டர் ப்ரெஷர் தான் இருக்கும். நம்ம ஐந்தாவது பார்க்க போகிற நிறுவனம் தீபக் நைட்ரேட். இவங்க ஒரு B2B கெமிக்கல் இன்டர்மீடியட் தயாரிப்பாளராக இருக்காங்க.
இன்புட் கெமிக்கல்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ் ஆன பெயிண்ட், ஃபார்மா, அக்ரோகெமிக்கல், லேமினேட்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனிக்கு 34க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட், 56+ அப்ளிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 செக்மெண்ட், ஃபினாலிக்ஸ், அட்வான்ஸ் இன்டர்மீடியட்ஸ். ஃபினாலிக்ஸ்லேயே கம்பெனி 50% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அண்ட் Q3 FY26 படி ஃபினாலிக்ஸ் செக்மெண்ட் ரஃப்லி 70% நிறுவனத்துடைய ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே சமயத்தில் டீபக் நைட்ரேட் லிமிடெட் அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க கெப்பாசிட்டியா, எஸ்பெஷலா ஃபீனால் செக்மெண்ட்ல நியர்லி டபுள் எக்ஸ்பான்ஷன் பிளான் பண்ணிருக்காங்க FY28ல. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, நிறுவனம் வந்து ப்ரொடக்ஷன் சிக்னிஃபிகண்டா அபோவ் இட்ஸ் ஒரிஜினல் கெப்பாசிட்டி டீபாட்டில்நெக் பண்ணி அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதாவது எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு, கன்ஸ்ட்ரெயின்ஸ் எக்ஸிஸ்டிங் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ல ரிமூவ் ஆயிட்டே இருக்கு. மார்ச் 2025ல யூட்டிலைசேஷன் 165% வந்து ரீச் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் பிளான்ஸை எக்ஸ்ட்ரா என்ஹான்ஸ் பண்ணதுனால அச்சீவ் பண்ணிருக்காங்க. நேச்சர் ஆஃப் பிசினஸ் சைக்ளிக்கல், அது வந்து சேல்ஸ் நம்பர்லையும் கண்டிப்பா பார்க்கலாம். Q3 FY26ல தீபக் நைட்ரேட் லிமிடெடோட ரெவன்யூ 3% தான் வளர்ந்திருக்கு. நெட் மார்ஜின்ஸ் ஆல்மோஸ்ட் கன்சிஸ்டன்ட். அது பிகர் ஸ்டோரி கெபெக்ஸ் தான். தீபக் நைட்ரேட் லிமிடெட் வந்து ரஃபா 14,000 crores FY28ல கெபெக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. 1.7 times கரண்ட் ஆனுவல் ரெவன்யூவா இருக்கு. பிகஸ்ட் ப்ராஜெக்ட் 11,000 crores ஃபீனால் டு பாலிகார்பனேட் காம்ப்ளெக்ஸ். இவங்க வந்து இந்தியாவோட இம்போர்ட் டிபெண்டன்சி டார்கெட் பண்றாங்க. கரண்டா 15 ப்ராடக்ட்ஸ் R&D பைலட்டிங் அண்ட் கஸ்டமர் வேலிடேஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. பட் இப்போதைக்கு பிகஸ்ட் ப்ரெஷர் வந்து அட்வான்ஸ் இன்டர்மீடியட் AI செக்மெண்ட்ல தான் இருக்கு. 30% ரெவன்யூ இம்பாக்ட் ஆயிருக்கு குளோபல் அக்ரோ கெமிக்கல் ஸ்லோடவுன்னால. ஏர்லியரா மார்ஜின்ஸ் வந்து 15 to 17% ரேஞ்ச்ல இருக்கு. பட் இப்போ 2 to 3% கம்மியாயிருக்கு. பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸை க்ளோஸா நம்ம மானிட்டர் பண்ணோம். ஸோ இன்னைக்கோட காணொலியில நம்ம 5 ரசாயன நிறுவனங்களை பார்த்துட்டோம். எந்த நிறுவனம் உங்களுக்கு பிடிக்கும், எது உங்களோட டாபிக் கெமிக்கல் செக்டர்ல, அண்ட் யாரெல்லாம் இந்த China +1 பெனிஃபிஷரி ஸ்டோரியில ஆட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இந்த காணொலி முழுக்க முழுக்க உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக, இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஓன் முதலீடு முடிவுகளை எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.